الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்கும் ஒரு கூறிலானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வர வைக்கிறான். அந்த உலக வாழ்க்கை உள்ளுக்கு நாங்கள் என்ட்ரி ஆகிறோம், துன்யாவுடைய லைஃப் உள்ளுக்கு நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். கண்ணியமானவர்களே, அந்த லைஃப்பை பார்த்தோம் என்றால் அது ஒரு முறையாக ஒரு தர்த்தீபாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அது நடந்திருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட திருமணம் முடிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு புள்ளையை நசீபாக்குறான். இன்னும் கொஞ்சம் 2 வருஷத்தில் இன்னொரு புள்ளையை நசீபாக்குறான், 2வது புள்ளை. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தா 3வது புள்ளை. இப்படியாக இது ஒரு தர்த்தீப் ஒன்று முறையொன்று இருக்கும். ஒரு ஆள் எடுத்து அவருக்கு வாப்பா வைப்பார், அந்த வாப்பா பெற்ற அவர்கிட்ட கிராண்ட் ஃபாதர் அவர்கிட்ட அப்பா வைப்பார். சில வேளை அதுக்கு மேலே 3 பரம்பரைக்கக்கூடிய ஆட்களும் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது துன்யாட என்ட்ரி. துன்யாட எக்ஸிட் எப்படி இருக்கும் என்றால் இப்படி முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்காது. சில கட்டத்தில் நான் நீங்களும் சகோதரர்களே மகள்ட ஜனாசாவை வாப்பா நின்று தொழுகிற காட்சியை என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் ஜனாசாக்களில் பார்த்து தான் நிற்கிறோம். எங்களோட குடும்பத்தில் சொந்தக்காரவங்களில் தெரிஞ்சவங்களில் சில கட்டத்தில் அப்பட ஜனாசாவை என்ன செஞ்சுக்கிறோம், அதாவது பேரப்புள்ள மவுத்து அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவங்களோட ஜனாசாவையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்து தானே இருக்கிறோம். அன்றைக்கு மக்பராவில் 2 கபரை காட்டி சொல்கிறாங்க, இந்த கபர் இவர் மௌத்தாப்போ போல் இவருக்கு 90 வயசு. அல்லாஹ் உலக வாழ்க்கை துன்யாட லைஃப் அவருக்கு 90 இயர்ஸ் கொடுத்தான், 90 வருஷம் கொடுத்தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கபரை காட்டி சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் உலகத்தில் வாழ கொடுத்தது வெறுமனே 30 வருஷம் தான். ஒரு ஆளுக்கு அல்லாஹ் 30 துன்யாவில் நாட்டுறான், இன்னொருத்தருக்கு அதில் 2 மடங்கு கொடுத்து 90 மாக்குறான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய என்ட்ரி எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. என்ட்ரி எல்லாமே தாயோட வயிற்றுலேருந்து தான் வெளியே வாரு, அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. உலகத்தில் வேறு அமைப்பில் ஒரு புள்ள பிறக்கிறதில்ல, எல்லா பிள்ளையும் ஒரு தாயோட வயிற்றுலேருந்து வெளியே வரணும். ஆனால் உலகத்தில் இருந்து போகிற எக்ஸிட்டுக்கு தானே இது பலமாய் நடக்கும். ஐசியூ பெட்டில் எக்ஸிட் பார்த்திக்கிறோம், ஆக்சிடெண்ட்டில் எக்ஸிட் வெல் பார்த்திக்கிறோம், மஸ்ஜிதுல்லுக்கு எக்ஸிட்டை பார்த்திக்கிறோம், சுஜூதில் எக்ஸிட் வெல் பார்த்திக்கிறோம். இது துன்யாலேருந்து போகிறது. துன்யாலேருந்து போகிறதுக்கு அல்லாஹ் இது தான் முறை, இப்படித்தான் முறை. இவர்கிட்ட தாடியெல்லாம் பழுத்து வயசாகி பிள்ளையில கல்யாணம் முடித்து சொந்த ஊர் கட்டி சொந்த கடையை வாங்கி இப்போ செட்டில் ஆகிட்டார், இதுக்கு பிறகு தான் இவர்கிட்ட ரூஹ் எடுக்கப்படும் என்றது அல்லாஹ்கிட்ட அப்படி எந்த ஒரு நியதியும் கிடையாது சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் எங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கப்படுத்துகிறான், உலகத்தில் எந்தோடைய பிரிவுக்கு இதுக்கு வயசோ எந்த ஒன்றும் இல்லை. இதுக்கு எனக்கு மோளுக்கு முன்னால் பல ஜனாசாக்கள் ஷாஹிதாயிருக்கு.
நானும் நீங்களும் ஒன்றெண்டு இல்லை, எங்களோட வாழ்க்கையில் பல ஜனாசாக்களுக்கு போய்த்து இந்த காட்சி வேலை இந்த செய்தி வேலை காதால் கேட்டிக்கிறோம். அன்பானவர்கள், இவ்வளோ கேட்டு இதெல்லாம் பார்த்தும் ஒரு மனுஷனுக்கு படிப்பினை இல்லாட்டி, மவுத்துன்றது ஒரு மனிதன் மவுத்துன்றது, ஒரு மஹல்லால மவுத்தொண்டு வாரன்றது, குடும்பத்தில் மவுத்தொண்டு வாரன்றது, இது ஒவ்வொரு மனிதருக்கும் மவுத்தில் சிந்தனையை கொண்டாட வேண்டிய ஒன்று. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஜியாரத்துல் குபூர், கபர்கள் மக்பராக்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, மையவாடிக்கு போங்க, விசிட் பண்ணுங்க. உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட வாப்பா, உங்களோட உம்மா இருப்பாங்க, இவங்கள விசிட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு மையவாடிக்கு போக்கல, மக்பராக்கு போக்கல, உங்களுக்கு மவுத்தில் சிந்தனை என்ன செய்யும், அது கொண்டாடும். உங்களோட மவுத்தில் சிந்தனை வரும். இந்த சகோதரருக்கு அல்லாஹ் இப்படி ஒரு நிலைமையை வச்சான் என்றால், ஏன் இது நாளைக்கு எனக்கு வராது, அவருக்கும் எனக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? இன்றைக்கு இவர் இப்படி மௌத்தா போயிட்டு இருக்கிறாருண்டா எனக்கு எப்படி சொல்லும், நான் உலகத்தில் 60 வருஷம் வாழ்வேன், 70 வருஷம் வாழ்வேன் என்று எனக்கு எப்படி சொல்லும்? அப்படி சொல்லவே சகோதரர். அதனால் கண்ணியமானவர்களே, எங்களோட எல்லாத்துல துன்யாலேருந்து எக்ஸிட்டும் அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு எழுதப்பட்டு அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான். அதில் எந்த சேஞ்சும் நாங்கள் செய்ய போகிறோம்ல. நீங்கள் துன்யாலேருந்து போகிற அந்த நாள், அந்த நிமிஷம், அந்த மோமெண்ட்டுக்கு தானே அது எப்படி வரும், அது என்ன டைமில் வரும், எந்த இடத்துல வச்சு வரும். ஒரு ஆள் ஒரு பிரயாணம் போகிறார். என்னத்துக்கு பிரயாணம் போகிறார்? இல்லை, ஒரு வேலைக்கு. அவர் வேலைக்கு போகல, அவரோட கதிர் அவரை பார்த்து சிரிக்குது, அவரோட முடிவு அஜல் அவரை பார்த்து சிரிக்குது. அவர் உம்ராக்கு தடுமாறி கொண்டு போகிறார். உம்ராக்கு போனே வேறொன்றுக்குமே இல்லை. அவருக்கு அல்லாஹ் உம்ராவான அடல்ல, அவரோட அஜல் அவரை இழுக்குது அங்கே. ஏன்? அவரோட முடிவு அல்லாஹ் அங்கே எழுதி வச்சுக்கிறான். ஒரு பிரயாணம் போகிறார். அல்லாஹ் போன இடத்துல அவரோட வஃபாத் ஆகணும் என்று அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கார். எங்களோட நாட்டில் இருந்த மிக முக்கியமான ஒரு ஆலிம் அல்லாஹ்வோட கபரை பிரகாசமாக்கணும், நியாஸ் மௌலவி. எவ்வளோெல்லாம் உலகமெல்லாம் போய்த்து பயான் பண்ணினார். எங்களோட நாட்டில் அவர் பயான் பண்ணாத பள்ளி இல்லை, அவரை தெரியாத ஆட்கள் இல்லை. அல்லாஹ் அவருக்கு பதுல்லைக்கு அழைப்பிச்சு அந்த இடத்துல தான் அல்லாஹ் அவர்கிட்ட மௌத்தை கொடுத்தார். அவர் பதுல்லைக்கு போனே பயானுக்காக வேண்டி இல்லை, உலகத்துலேருந்து வெளியில் பார்க்குறவங்க சொல்லலும் அவர் பயான் பண்ண பதுல்லைக்கு போனார். அவர் பயான் பண்ண பதுல்லைக்கு போகல, அவர் பதுல்லைக்கு போனார். அவரோட அஜல் அங்கே கூப்பிட்டுச்சு. அல்லாஹ் முடிவு அவர் அங்கே தான் வச்சுக்கிறார். அந்த மனிதன் கடைசி நிலைமையை அல்லாஹ் அங்கே தான் வச்சுக்கிறான். அதனால் சகோதரர்களே, புத்திசாலி இந்த துனியாட யதார்த்தத்தை விளங்குறவர், துனியாட யதார்த்தத்தை விளங்குறவர். மவுத்துன்றது ஒரு மனுஷனுக்கு பயத்தை கொண்டாட உண்டாயிக்கக்கூடாது. மவுத்துன்றது இந்த ரப்பை சந்திக்கிறதுன்றதை உறுதியாக நம்புற உண்டாயிக்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்லைக்கு போல மகளை கூப்பிட்டு அனுப்பினாங்க. மனைவி மீக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு நிற்கிறாங்க. சொன்னாங்க, என்ன மகள், அன்பு மகள், என்ன 7 பிள்ளையில் 6 பிள்ளை மவுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியும் பொழுது பிள்ளை இல்லை, எல்லாம் பிள்ளையும் மவுத்து, 6 பேர் மவுத்து. கடைசி மகள் மட்டும் மகளை கூப்பிட்டு அனுப்பணும், என் அன்பு மகளை கூப்பிட்டு அனுப்பணும், என் ஈர கொலையை கூப்பிட்டு அனுப்பணும். ஹஜ்ரத் ஃபாத்திமா வந்தாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசாமல் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரகசியமாக சில விஷயங்களை பேசினார். ஒரு செய்தியை சொன்னாங்க. சின்னத்தோடு ஹஜ்ரத் ஃபாத்திமா ஏங்கி அழ ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அழிந்த முகம் அப்படியே பிரகாசமாக சிறப்பாக அந்த முகம் அப்படியே மாறுது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி இங்கேருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வாப்பாக்கும் மகளுக்கும் இடையில பாப்பட மரண படுக்கையில் இருக்கிற டைமில், சக்கராத்தில் இருக்கிற டைமில் போகிற டிஸ்கஷன் கன்வர்சேஷனை என்னான்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னான்னு தெரியாது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு கேட்டாங்க, என் அன்பு கணவர், அவங்களோட வாப்பா இந்த சக்கராத்துடைய டைம், உலகத்தொட்டு பிரிகிற டைம், இந்த டைம் அவர் அவங்கள்ட்ட என்ன சொன்னார்ன்னு கேட்டார். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, முதலாவது என் வாப்பா என்கிட்ட சொன்னார், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு குர்ஆன் ஓதி காட்ட வருஷத்துக்கு ஒரு முறை வருவான். இந்த வருஷம் 2 முறை அது நடந்துச்சு. ஹஜ்ரத் ஜிப்ரீல் 2 முறை என்கிட்ட வந்தாங்க. அதனால் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய உலகத்துடைய பயணத்தில் கடைசி சில நாட்கள் நான் உலகத்தொட்டு பிரிய போகிறேன் என்று நான் நினைக்கிறேன் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தனது அன்பான தந்தையின் பிரிவை நினச்சி, வாப்பட மௌத்துடைய செய்தியை நினச்சி உள்ளம் அப்படியே கரைஞ்சி அழுக வந்துட்டு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்கு அதுக்கு தான் அழுக வந்துச்சு, என்னை வாப்பா பிரிய போகிறேன்ற ஒரு செய்தியை சொன்னார். ஏன் சிரிச்சிங்க? உங்களோட முகத்தில் ஏன் சிரிப்பு வந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். அழுந்த என்னையே என் வாப்பா எப்படி ஆறுதல் படுத்தினார் தெரியுமா? 2 விஷயம் சொல்லி ஆறுதல் படுத்தினார். சுப்ஹானல்லாஹ். அழுந்த என்னையே என் வாப்பா 2 விஷயம் சொல்லி ஆறுதல் செஞ்சார். என் வாப்பா என்கிட்ட கேட்டார்,
அளவானம் ஆறுதல் படுத்த ஒரு மகளை வாப்பா ஆறுதல் படுத்தது தானே. எந்த பிள்ளையும் வாப்பட பிரிவுக்கு அழுவும். என் வாப்பா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், கவலைப்பட வானம், உலகத்தொட்டு பிரிஞ்சு போனால் எங்களோட குடும்பத்தில் அடுத்ததாக எனக்கிட்ட வந்து சேர்றது நீங்கள் தான் ஃபாத்திமா, நீங்கள் அவசரமாக மவுத்தாவீங்க என்ற செய்தியை சொன்னார். மவுத்துன்றது முகத்தில் சிறுப்பை கொண்டாந்துச்சு சகோதரர்களே. எனக்கு 25 வயசு, என் ஹசன் ஹுசைன் 2 புள்ள, என் கணவர் துனியாவில் எவ்வளோ ஒரு பயணம் போய்க்குது, 25ன்றது மவுத்தாகிற வயசா, அந்த சிந்தனையே வரல சகோதரர்கள். அவங்க எல்லாரும் உறுதியாக நம்பினாங்க, நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு ஒரு லைஃப் ஈக்கி, அது துன்யா இல்லை. அப்படி துன்யா இருந்துச்சுன்றால் அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுள் காலத்தை தந்திருக்கோம். எனக்கு கண்ணியமான மஸ்ஜிதுடைய இமாமுடைய மகண்ட ஜனாசாவை தோன்றோம். 2.5 வயசு புள்ள வஃபாத்தாகினார். ஒரு வாப்பாக்கு கவலை, ஆனால் அவர் உறுதியாக நின்றார். ஒரு வாப்பாக்கு ஒரு புள்ள பிரிந்து லேசான செய்தி இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் அந்த 2.5 வயசு புள்ளையோட மவுத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பாடத்தை படிச்சு தாரான் தெரியுமா? துன்யா இல்லை, நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக நிரந்தரமாக வாழ்கிற இடம். அப்படி துன்யாவாக இருந்தால் அந்த 2 வருஷம் பிள்ளைக்கு அல்லாஹ் 100, 150, 200 வருஷம் வாழ்க்கையை கொடுத்துருக்கணும். அல்லாஹ்க்கு அது தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக குடும்பத்தோட நிரந்தரமாக ஒரு இடம் நீக்கி, அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு எண்ட் இல்லை, அது எண்ட்லெஸ், அதுக்கு ஒரு முடிவு இல்லை. இன்றைக்கி நாங்கள் துன்யாட நியமத்தை பார்த்த ஆட்கள் தானே. நாங்கள் எல்லாம் துன்யாட நியமத்தை பார்த்து எங்களுக்கு பெருசாக விளங்குற துன்யா தான். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு படைச்சி வச்சுக்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் நினைக்கிறோம் துன்யாவில் கிடைக்கிற வியாபாரம், எங்களோட பிஸ்னஸ், எங்களோட சல்லி, எங்களோட வெஹிக்கல், எங்களோட உடுப்பு, எங்களோட ஊடு, இது தான் எல்லாம் பெருசு, இதை விட இன்பம் ஒன்று துன்யாவில் இல்லைன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு மனுஷன் கண்ட திரையை நீக்குவான். ஒரு நாளைக்கு மவுத்து வரப்போகல காணாதது காணுவார். மலக்குமாரை நாங்கள் கண்ணால் பார்க்குறல்ல, நாங்கள் எல்லாம் பார்ப்போம். பார்க்குற ஒரு டைம் ஒரு மோமெண்ட் வரும். அந்த மோமெண்ட்டில் எல்லாம் காட்டுவான், நான் உனக்கு என்ன படைச்சி வச்சிருக்கிறேன். அதை கண்ட அந்த நிமிஷமே உம்மாவும் பிள்ளை வானம் யாரும் வானம் என்று வாரம் அந்த மனிதர். எல்லாம் படைச்சி வச்சுக்கிறத காட்டினத்தோட அந்த மனிதன் சொல்லுவாராம், எனக்கு ஒன்றுமே வானம், இந்த துன்யாவில் என் குடும்பம், என் பிள்ளையில இந்த கடை, என்ன ஒன்றுமே எனக்கு வானம். ஏன்? அல்லாஹ் எனக்கு வச்சுக்கிறது அவ்வளோ இன்பமானது. உள்ளுக்கு போகல, சொர்க்கத்துள்ளுக்கு போக மாட்டார் மௌத்தாவை போகலை. ஆனால் அவருடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் இதுதான் உனக்குன்னு காட்டப்படும். அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், இங்கே தான் நீங்கள் போவீங்கன்னு சொல்லப்படும். அதே போதும் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தையே மறந்து போட, குடும்பத்தையே மறந்து போட. எந்த பிள்ளைக்கு உசுரை கொடுக்க ரெடியாகினாரோ அந்த புள்ள வானம் என்றுவார். எனக்கு இந்த பிள்ளைகள் யாருமே வானம் என்றுவார். ஏன்? அல்லாஹ் பின்னால் படைச்சி வச்சுக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் வச்சுக்கிறது ஷேரிங் சொர்க்கம் இல்லை, அங்கே ஷேரிங் இல்லை, ஒருத்தர் கொண்டு ஒரு ஆள் கொண்டு எல்லாம் வச்சுக்கிறான். அங்கே ஷேரிங் இல்லை. பெரிய இடம் தானே, இடம் அநியாயம் தானே, நீங்கள்லாம் நிறைய பேர் இல்லை. அல்லாஹ் கிட்ட அப்படி இல்லை. ஹதீஸில் வருவது, அல்லாஹ் எங்களுக்கு படைச்சி வச்சுக்கிற சொர்க்கத்தில் ஆக லோவஸ்ட் கேட்டகரி. இன்றைக்கி மீனாக்கு போனால் சொல்கிறாங்க தானே, ஏ கேட்டகரி டென்ட், பி கேட்டகரி, சி கேட்டகரி, டி கேட்டகரி, ஒரு கேட்டகரிக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு கணக்கு. ஒரு ஈவெண்ட் ஒன்றுக்கு போனால் மீக்கு தானே பிளாட்டினம், கோல்டு, இப்படி சில்வர், இப்படி அதை ஒரு மாதிரி வித்தியாசப்படும். இந்த மாதிரி சொர்க்கத்தில் பல கேட்டகரிக்கு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற கேட்டகரியில் ஆக லோவஸ்ட் ஒன், ஆக கடைசி, இந்த துனியா மாதிரி 10 மடங்குன்னாங்க. ஸ்ரீலங்கா மாதிரி 10 மடங்கு இல்லை, இந்த முழு உலகத்தை மாதிரி 10 மடங்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறது லோவஸ்ட். ஹயஸ்ட்டை யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கு. ஹயஸ்தான் சொன்னாங்க ஃபிர்தௌஸ். ஹயஸ்ட் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸ்ல விசேஷம் என்னன்னா, ஃபிர்தௌஸ்ல கூரை அல்லாஹ்ட அர்ஷ். சுப்ஹானல்லாஹ். அந்த ஃபிர்தௌஸ்ல கேட்கிறது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் கேட்குறேன்டா, அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறேன்டா, சொர்க்கம் வேணும்னு கேட்குறேன்டா, ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸை கேளுங்க, ஃபிர்தௌஸை கேளுங்க. லோவஸ்ட் கேட்டகரியே இந்த மாதிரி 10 மடங்கு தான். ஹதீஸில் வருது, இன்ன ஃபில் ஜன்னதி ஷஜரத்தன், சொர்க்கத்தில் எல்லாம் ஒரு மரம் படைச்சிக்கிறாங்க. ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை பற்றி அந்த மரத்துடைய அந்த வர்ணனை வருது ஹதீஸில் சகோதரர்களே. யசீரு ராக்கிபு ஃபீஹா, குதிரையில் பிரயாணம் செய்கிறவர், வேகமாக குதிரையில் பிரயாணம் செய்கிறவர் 100 வருஷம் பிரயாணம் செய்வார். 100 years ட்ராவல் பண்ணுவார். 100 வருஷம் பிரயாணம் செஞ்சாலும் அந்த மரத்தோட நிழலை தாண்ட மாட்டாராம். எங்களோட புத்திக்கு படுவதா இது, எங்களோட சிந்தனைக்கு எட்டுதா இது? லோவஸ்ட் கேட்டகரி.
இன்றைக்கி தங்கம் விலை கூடுதுன்னு தங்கத்துக்கு எல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய இது. தங்கம்ண்டா சிலவங்க உசுறு மாதிரி தங்கம்ண்டா, அப்படி தங்கத்தோடு ஒரு இறக்கம், ஒரு முஹப்பத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இவ்வளோ பெருசாக படித்து வச்சுக்கிறானே சொர்க்கம், ஆஹா லோஸ் கேட்டகரி துனியா மாதிரி 10 மடங்கு சொன்னாங்க ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கம் எப்படி கட்டப்பட்டிக்கும் என்றா, எப்படி பில்ட் பண்ணப்பட்டிக்கும் என்றா, லபினத்தும் மின் தஹபின் வ லபினத்தும் மின் ஃபித்தத்தின். செங்கல் மாதிரி ஒரு கல் கோல்டில், ஒரு கல் சில்வரில். எவ்வளோ எத்தனை ஸ்கொயர் மீட்டர், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சிந்திச்சும் பார்க்கல. துனியா மாதிரி 10 மடங்கு லோவஸ்ட் கேட்டகரி. இதில் செவர் எப்படி இருக்கும் என்றால், ஒரு கல் கோல்டில், ஒரு கல் சில்வரில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்பணும் சகோதரர்களே. எங்கட நிரந்தரமான வாழ்க்கை இந்த துன்யா இல்லை. உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை துன்யா என்று இருந்திருந்தால் ஹஸ்ரத் ஃபாத்திமா 25 மௌத்தா வைக்கக்கூடாது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 மௌத்தா வைக்கக்கூடாது. சஹாபாக்கள் எல்லாம் 30-40 மௌத்தா வைக்கக்கூடாது. ஏன்? துன்யாவில் லாங் லைஃப், நல்ல சொத்தோட செல்வத்தோடு வாழ்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற நியாமத் என்று இருந்திருந்தால் அவங்க எல்லாம் நீண்ட காலம் பெரிய மாளிகை கட்டி சந்தோஷமாக சாழ்ந்து. ஏன்? உலகத்துக்கு வந்து ஆக சிறந்த ஆள்கள் அவங்க தான். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாட்டி இந்த உலகமே இல்லை. ஆனால் அவரோட வாழ்க்கை எப்படி? ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் என்றா, நாங்கள் மாத கணக்கு வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு இல்லை, நாள் கணக்கு இல்லை, மாத கணக்கு எங்களோட வீட்டில் ஆக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சக்கராத்துடைய டைம் என் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுக்க, சக்கராத்துடைய நோயில் காய்ச்சல் லைக்கிறேன் என் அன்பு கணவருக்கு தின்ன கொடுக்கறதுக்கு எங்களோட வீட்டில் என்ன சாரி சாப்பாடு தேடுறோம், ஒரு ஈச்சப்பழம் எங்களோட வீட்டில் கிடைக்கல கொடுக்கறதுக்கு. அவ்வளோ கஷ்டம் எங்களோட வீட்டில். ஈச்சப்பழம் ஈக்கல், ஒரு ஈச்சப்பழம் கிடைக்கல. உலகத்துடைய வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு சகோதரர்களே, இதுதான் கோல், இதுதான் வாழ்க்கை. வாழ்ந்தா பணக்காரனா வாழணும், வாழ்ந்தா சல்லியோட வாழணும், செல்வத்தோட வாழணும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியாமத்துன்னு ஒரு மனிதன் நம்புறாராக இருந்தால் உலகத்துக்கு வந்த ஆக சிறந்த மனிதனுடைய வீட்டுடைய நிலைமை இப்படி இருக்கக்கூடாது சகோதரர்கள். அல்லாஹ் அப்படி வச்சுக்க மாட்டான் ஒரு நாள். ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்துன்ற செய்தி முகத்தில் சிரிப்பை கொண்டாந்துச்சு. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு போகிற அவசரமாக உங்களோட வந்து சேர்ந்து என்னை உங்களுடைய ரூஹ் ஒரே இடத்துல இருக்கிறேன்டா, உங்களே சந்திக்கிறேன்டா, உங்களோட இருக்கிறேன்னா நான் பொருந்தி கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ். ரெண்டாவது சொன்னாங்க, அம்மா தர்தீன, உங்களுக்கு ஆசை இல்லையா? ஃபாத்திமா மகளை பார்த்து கேட்குறாங்க, ஆறுதல், வாப்பா ஆறுதல் சொல்கிறார், உங்களுக்கு ஆசை இல்லையா? அந்த கூனி சய்யிதத நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் நாளைக்கு பெண்கள்ட ஒரு ஈக்கக்கூடிய பெண்கள்ட சைடில் அல்லாஹ் முழு சொர்க்கத்துக்கும் சையிதாவாக, லீடராக அல்லாஹ் உங்களே தான் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறார். ஃபாத்திமா, உங்களுக்கு இது போதாவா? உங்களுக்கு இது வேணுமா? முகத்தில் சிரிப்பு வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு இவ்வளோ வச்சுக்கிறானா. வாப்பா சொல்லி முடிச்ச 6 மாதத்தில் மகள் மவுத்து. 6 மாதமும் அந்த மவுத்துக்கு ப்ரிப்பேர் ஆகினார். கணவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க, எவ்வளோ ஒழுக்கமுள்ள பக்குவமுள்ள பெண் தெரியுமா, ரசூலுல்லாஹ்ட மகளாச்சே. கணவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, வசியத் கொஞ்சம் சொல்லி வச்சுருந்தாங்க, நான் மௌத்தா போனால் ஏண்ட ஜனாசாவை இரவில் தான் அடக்கம் செய்யணும், பகல் அடக்கம் செய்வாங்க. அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இன்றைக்கி சாதாரண ஒரு மனிதன ஜனாசாக்கே எவ்வளோ கூட்டம் வராங்க, அல்லாஹ்ட தூதர்ட மகள்கிட்ட ஜனாசாக்கு எவ்வளோ க்ரௌட் வந்திருக்கும், அந்த மையத்துக்கு எப்படி இருந்திருக்கும் அன்றைக்கு மதீனால. அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஜனாசாவை கொண்டு போய்த்து முன்னால் வச்சு பல 1000 மனிதர்களும் ஏண்ட ஜனாசாவை தொலை போக்கலை. ஜனாசாவாக கஃபன் செஞ்சு தான் உடம்பு ஈக்குது. ஆனாலும் ஒழுக்கத்தின் உச்சகட்டம் அவட மனசில் ஒரு ஒரு பயம், ஒரு 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 வரை இருந்துச்சு. என்னாண்டா, நான் அப்படி கூட என் உடம்புட அமைப்பை என் ஷேப்பை காட்டக்கூடாது, மையத்தை சரி காட்டக்கூடாது. அதனால் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லி வச்சுருந்தா, நான் மௌத்தாகி நான் என் ஜனாசாவை இரவில் அடக்கம் செய்யுங்க, நைட்டில் அடக்கம் செய்யுங்க. அப்போ விளங்காது, இருட்டு. இங்கே மாதிரி அந்த காலத்தில் லைட்டுடைய அமைப்பெல்லாம் ஈக்கல. தாவையில் மையத்தை வச்சு அடக்கம் செஞ்சுட்டு கொண்டு போனால் அது விளங்காது. இன்றைக்கி ஃபேஸ் கவர் போடுறியா இல்லையா என்ற ஆர்கியூமெண்ட் போகுது. இன்றைக்கி பெண்களுடைய உரிமைகளை பார்த்து எத்தனையோ பேர் முன்னுக்கு வந்து பேசுகிறாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பான தாய்மார்கள் இங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த கல்யாணம் முடிச்சுக்கிற நிறைய பேர் நாங்கள் எங்கே இருக்கிறோம், மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறோம், பிள்ளைய பெற்றவங்க இருக்கிறோம். ஒழுக்கத்தை பெம்பளை பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க சகோதரர்களே. இன்றைக்கி ஒரு வகையான இந்த
முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் ஒரு வகையான ஒரு வேறு அமைப்புக்கு போய்த்துட்டு உடுக்கிற உடுப்பை பார்த்தாலும் இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் சகஜம், நாங்கள் இந்த ஸ்டைலில் தான் உடுப்போம். கொரோனாவுக்கு போகிறோம் நல்லாவே மோசமாக போய்த்துட்டு, நல்லாவே சீரழிஞ்சு போய்த்துட்டு. ஈஸ்ட் அட்டாக்கு போகிறோம் அப்படியே எங்களோட சமுதாயத்துலேருந்தே அது சீரழிஞ்சு போய்த்துட்டு. கேட்டால் ஆர்கியூமெண்ட்டுக்கு வராங்க. இதெல்லாம் இஸ்லாத்தை சொல்லிக்க படிங்க சகோதரர்களே. மவுத்துக்கும் மையத்தில் விருப்பமிக்கல் உடம்பை காட்ட இல்லை, உடம்புட அமைப்பை சரி. நான் கொளுத்தா மெலிஞ்சானு சரி விளங்கக்கூடாது யாருக்கும். அதனால் கணவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, என் மவுத்து இரவுல அடக்கம் செய்யுங்க, பகலில் அடக்கம் செய்வான். என் ஜனாசா தொழுகை நடக்கணும் நைட்டில். மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, என் ஜனாசாவுக்கு குளிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வெளியிலேருந்து யாரையும் கூப்பிடக்கூடாது. கணவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, என் மையத்தை நீங்கள் தான் குளிப்பாட்டும். அவ்வளோ மனசுக்கு ஒரு ஒரி. என் பக்குவம், என் ஹயா, என் வெக்கம், என் ஒழுக்கம் பாதுகாக்கப்படணும். வேறு யாரையும் நீங்கள் கூப்பிடுவான். என் மையத்தை நீங்கள் கழுவுங்க மாப்பிள்ளைட்டு சொல்லி வச்சுருந்தான். ரெடி ஆகுறா 6 monthsல போகிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு செய்கிறதுக்கு எத்தனை வயசு? 65 வயசா? மௌத்தார வயசா? 25 வயசு வாலிப பெண், அழகான 2 புள்ள 3 புள்ள பெத்த ஒரு தாய், ரசூலுல்லாஹ்ட மகள், மையத்துக்கு ரெடி ஆகுறா. சீராவுடைய கிதாபுகளில் வருவது, ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாக்கு தானாம் இஸ்லாத்தில் முதலாவது இந்த சந்தூக்ட சிஸ்டம் வந்துச்சு. எங்கட நாட்டில் மையத்தொண்டு விழுந்தால் எங்களுக்கு தெரியும், அந்த சந்து கொண்டு உள்ளுக்கு பொடியை வச்சு மேலால் ஒரு கவரை வச்சு தூக்கிட்டு போகும். நீ உம்ராக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், மையத்தோலை பார்த்துப்பீங்க. அங்கே அப்படி சிஸ்டம் இல்லை, சந்தூக்கு இல்லை. அங்கே வந்து ஒரு ஆண் ஜனாசாவாக இருந்தால் ஒரு தட்டொண்டி இருக்குது, அதில் 4 பக்கம் 4 துண்டிக்கும் தூக்கிட்டு போவாங்க. அந்த மையத்தை விளங்கும், மூடப்பட்டு ரப் பண்ணி அந்த மையத்தை கஃபன் செஞ்சு. பெண் மையத்தை இருந்தால் நீங்கள் பார்த்துப்பீங்க மக்கால், அதுக்கு மேலால் இப்படி ஒரு துண்டொண்டி, அதே பாடியை வச்சு மேலால் ஒரு கவர், அந்த பாடியோட அமைப்பு ஷேப் விளங்காது. சீரால வருவது சகோதரர்களே, ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்த அந்த வரி, அந்த பயம், அந்த ஒழுக்கத்தில் உச்சகட்டம் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாக்கு தானே இஸ்லாத்தில் முதலாவது இந்த சந்தூக் சிஸ்டம் கொண்டாடப்பட்டுச்சு. அதை வச்சு மேலால் ஒரு பலவ துண்டு போட்டு மையத்தை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுது. ஏன் இதெல்லாம் உயிரோடு இயக்க போகல இல்லை, மௌத்து சகோதரர்களே, மௌத்து மையத்து. மையத்தாகவும் என் ஒழுக்கம் பாதுகாக்கப்படணும். ஏன் ஒரு பெண்ணுக்கு ஒழுக்கம் என்றது ஆக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்து, கணவர் அடக்கம் செய்யப்பட்டார். மனைவி அதே வீட்டில் அதே ரூமில் இருந்தாங்க. வாப்பா மவுத்து கொஞ்ச நாளைக்கு போகிறோம், வாப்பாவை கொண்டாந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. வாப்பா கணவன் 2 மையத்தோடு உள்ளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்த ஒரே வரி என்னண்டா மவுத்து. அந்த சம்பவத்தை எனக்கு சொல்ல நேரம் இல்லை. முசல்லால வவுறு கிளியப்பட்டு வாயால் குடித்த பால் ரிவாயத்தில் வருவது, வாயால் குடித்தது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, வாயிலிருந்து போனது வவுத்தில் வெளியே வந்ததை கண்டோம். குடல் எல்லாம் பிஞ்சு போய்த்திருந்துச்சு. மவுத்து. இந்த டைமில் முசல்லால விழுந்திக்கிறார். தொழுகையை பற்றி சில வசியத் செஞ்சார், அது இங்கே சொல்ல நேரம் இல்லை. அந்த சுபகுடைய டைமில் சுபகுட முசல்லா தான் விழுந்தார். கீழே குத்தின குத்துக்கு முசல்லால விழுந்தார். ஆனால் பின்னால் ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு இருந்தாங்க. அவட காலை பிடிச்சி சைக்கினை செஞ்சார். முன்னுக்கு வந்து ஃபஜ்ருடைய தொழுகை நீங்கள் தொழும். 9 குத்து 13 குத்து கிட்டத்தட்ட உடம்புல குத்தி, கடைசி தொப்புளி கீழே குத்து பட்டுச்சு. பவுர் அப்படியே கிழிஞ்சு கொண்டு போச்சு. ரத்த கரை, முசல்லா அப்படியே ரத்த கரை. இமாம்ட இடம். ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் வந்து ஷார்ட்டாக ஃபஜ்ருடைய தொழுகையை முடிச்சுட்டு எல்லாரும் ஹலீஃபாவை பார்க்குறாங்க. மயங்கி விழுந்திருக்கிறார். ரெஸ்பான்ஸ் இல்லை, மயங்கி விழுந்திருக்கிறார். உடனே தூக்கிட்டு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவரோட மகன்ட வீட்டுக்கு கொண்டு போனான். கொண்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஹலீஃபா எழுப்பாட்ட பார்க்குறாங்க. எழும்புறாரு இல்லை, ரூஹிக்குது, உசுரிக்குது, ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா காயம் அவ்வளோ அவருக்கு மயக்கத்தை உண்டாக்கிட்டது. எழுப்பாட்ட பார்க்குறாங்க இல்லை. ஒரு சஹாபி மஷூரா சொன்னார், ஹஜ்ரத் ஹலீஃபா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகைண்டா, சலாண்டா, தொழுகண்டா அவருடைய உள்ளம் துடிக்கிற மாதிரி வேற ஒன்றுக்கும் துடிக்கிறதில்ல. தொழுகண்டா துடிப்பார், துடிச்சு எழுப்புவார். தொழுகண்டா அவருக்கு அப்படி ஒரு பக்குவம் தொழுகையோடு இருந்துச்சு. அல்லாஹ்வை சந்திக்கிறதுன்ற பேர் இருந்துச்சு. ஒரு ஆள் அறிவுரை கொடுத்தார், இவருடைய காதில் நாங்கள் போய்த்து தொழுகையை கொஞ்சம் நினைவு காட்டி பார்ப்போம், எழும்புறாரு. அவருடைய காது கிட்ட போய்த்து, சகோதரர்களே
அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன், அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன். அமீருல் முஃமினீன் அவர்களே, தொழுகையிட நேரம் வந்துட்டுன்னு அவருடைய காதுல சொன்னதும் துடிச்சு கொண்டு எழுப்பினதாக சீரா கிதாப்ல வருது சகோதரர்கள். அவருடைய மயக்கத்துல இந்த தெளிவு வந்துச்சு, தொழுகைக்காக வேண்டி தெளிவு வந்துச்சு, தொழுகைக்காக வேண்டி தெளிவு வந்துச்சு. முழிச்சதும் கேட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா? கண்ணை திறந்ததோட கேட்ட முதல் செய்தி, என் பவுரு கிழிஞ்சி என்ன நடக்குது, யாரனே குத்தினே இல்லை. எலும்பினதும் கேட்ட முதல் செய்தி அஸல்லன் நாஸ், மக்கள் ஃபஜ்ரை தொழுந்து முடிச்சாங்களான்னு தான் கேட்டான். மக்கள் ஃபஜ்ரை கம்ப்ளீட் பண்ணினாங்களா? அதுக்கப்புறம் அமீருல் முஃமினீன் சொல்லப்பட்டுச்சு ஃபஜ்ருடைய தொழுகையை கம்ப்ளீட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனிதர் போனார், அவரை பார்த்து சொன்னாங்க லா ஹஃத ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. எந்த மனிதன் தொழுகை விட்டுட்டு தொழுகிறாரோ இந்த மனிதனுக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை, எந்த ஒரு நசீபும் எந்த ஒரு பங்கும் இந்த மனிதனுக்கு இல்லைன்னு எங்கே வச்சு சொல்கிறார்? அவரோட மரண படுக்கையில் வச்சு சொல்கிறார். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அதுக்கு பின்னால் தண்ணியை வர வச்சார், தண்ணி கேட்டார். நாங்கள் நினச்சோம் கஷ்டப்பட்டு கொண்டு விழுந்து இருக்கிறார், பவுரெல்லாம் கிழிஞ்சு இருக்குது, தாகத்தில் தண்ணி குடிக்க கேட்டார்னு கொண்டாந்து நாங்கள் குடிக்க தண்ணியை கொடுத்தால் அந்த தண்ணியால் உது செஞ்சார். அந்த தண்ணியை குடிக்கல, அந்த தண்ணியால் உது செஞ்சுட்டு அவர்கிட்ட ஃபஜ்ருடைய தொழுகையை பரிபூர்ணமாக தொழுது முடிச்சார். அதே நிலைமையில் இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இன்றைக்கு எங்கே என்ன நிலைமை சகோதரர்களே? ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நிலைமை என்ன? போன கிழமை பெருநாளுடைய ஹுத்பா பண்ணினேன், ஒரே பள்ளியில் பண்ணினேன். ஃபஜ்ர் தொலை போனேன், 2 இல்லாட்டி 3 சஃப். பெருநாள் அண்டு நோம்பு ஈக்க காட்டி எங்களோட பள்ளியில் ஃபுல்லாக கண்டேன் ஃபஜ்ருடைய க்ரௌட். பெருநாள் அண்டு 2 இல்லாட்டி 3 சஃப். அதே பள்ளியில் தான் நான் பெருநாளுடைய ஹுத்பாக்கு போனேன். சுப்ஹானல்லாஹ், ஃபஜ்ர் முடிஞ்ச 1 ஹவரில் பெருநாளுடைய தொழுகைக்கு முழு பள்ளியும் நிரம்பி போயிட்டு இருக்கு. பெருநாளுடைய தொழுகை மாஷாஅல்லாஹ் நல்ல விஷயம். ஆனால் அது ஒரு சுன்னத்தான தொழுகை. ஒரு ஃபர்தை தூக்கி வீசி போட்டுட்டு சுன்னத்தான தொழுகைக்கு முக்கியம் கொடுத்து மாஷாஅல்லாஹ் இல்லை தொலைத்தா ஓணும் சகோதரர்களே. ஆனால் ஃபஜ்ர் எப்படி மிஸ் ஆகிச்சு? அன்றைக்கு 29 நாள் சஹரோட நீங்கள் ஃபஜ்ர் தொழுந்த ஃபஜ்ர் எப்படி உங்களுக்கு பெருநாளுக்கு ஃபஜ்ர் மிஸ் ஆகும்? கண்ணியமானவர்களை, இந்த இடத்துல வந்திருக்கிற யாருமே எல்லாரும் நினச்சிக்கோங்க, பெருநாள் அண்டு ஃபஜ்ர் இல்லாமல் மட்டும் நான் பெருநாள் தொழுகைக்கு போய்க்கிறக்கூடாது. ஃபஜ்ரை தூக்கி வீசிட்டு பெருநாளை போய்த்துருவாங்க. பெருநாளைக்கு பள்ளி நிரம்பி போய்த்து ஜும்மா மாதிரி ஃபஜ்ருக்கு ஒத்தரை நாங்கள் காணலே சகோதரர்களே. இன்றைக்கு அதே நிலைமை தான் இப்போ கியாமுல் லைல் தொழுகைக்கு நடந்திருக்குது. கியாமுல் லைல் தொழுகை மாஷாஅல்லாஹ் நல்ல விஷயம். இரவு நேரத்தை தொழுகிறோம், அமல் செய்கிறோம், அல்லாஹ்க்கு நெருக்கமாகிக்கணும் என்று விரும்புகிறோம், துஆ கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு கியாமுல் லைல் தொழுகை கேட்குற பள்ளிகள் எல்லாம் நிரம்பி போய்த்தீங்க. அதே தராவி தொழுகை வந்து பாருங்களேன். இப்போ நான் தொழுவிக்கிற பள்ளியில் அன்பானவர்களே தராவின்னு அந்த பள்ளியில் தான் தொழுவிக்கிறேன். ஆனால் நாங்கள் பார்க்குறோம்னா ஒரு சாதாரண ஒரு க்ரௌட் அன்றைக்கு தராவிக்கு பார்க்கணும். தராவியுடைய தொழுகை ரமதானில் மட்டும் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழுகை. நீங்கள் கியாமுல் லைல் தொலாட்டி பரவாயில்ல, தராவி தொழுங்க, இது முக்கியம். இன்றைக்கி இது வித்தியாசம். ஒரு ஆள் இன்றைக்கு பள்ளிக்கு வரல, ஏன் வரல? இல்லை நேரத்தோடு கொஞ்சம் தூங்கி ராவி கியாமுல் லைல் வரணும் தானே. நீங்கள் கியாமுல் லைல் தொலை வானம், தராவியை வந்து தொழுங்க. கியாமுல் லைல் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு செய்யணும். தஹஜ்ஜுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகைன்னு முழு வருஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல செஞ்சு வந்தோண்டு நாங்கள் கடைசி 10ல் அமல் செய்கிறோம். மாஷாஅல்லாஹ் நல்ல விஷயம், நான் இல்லைண்டல்ல. ஆனால் எதை ப்ரையாரிட்டியாக செய்யணும்ன்றதை நாங்கள் மறந்துடுறோம் சகோதரர்கள். இடையே பள்ளிகளுக்கு போயிட்டு பாருங்களேன், கியாமுல் லைல் டைமில் பள்ளிக்கு போயிட்டு பாருங்கள், பார்க்கிங் இடமில்லை உங்களுக்கு, தொழுகிறதுக்கு உங்களுக்கு இடமில்லை. எங்களோட பள்ளியில் நேற்று கம்ப்ளைண்ட் வருது, லேடிஸ் சைடு ஃபுல்லாகவே என்ன செய்கிறேன், ஆம்பளை சைடு அந்த தட்டு ஃபுல்லாகவே மேல் தட்டுக்கு இறக்கி ஏற்றினோம் எல்லாத்தையும் மேல். மாஷாஅல்லாஹ் நல்ல விஷயம், நான் இல்லைன்றல்ல சகோதரர்கள். அங்கே வந்த எத்தனை பேர் தராவி அன்றைக்கு தொழுந்தாங்க, இது முக்கியம் இல்லையா? அப்போ தராவியுடைய தொழுகைதாக முக்கியம் சகோதரர்களே. ஒரு ஆள் தராவியுடைய தொழுகையை ஷார்ட் பண்ணிட்டு போகிறார், 10ல் போகிறாரு. ஏன்? ராவி கியாமுல் லைல் வரணும் தானே. நீங்கள் கியாமுல் லைல் வராட்டியும் பரவாயில்ல, 20 தராவியை தொழுகை, இது முக்கியம், இது முக்கியம். அதை மிஸ் பண்ணுவாங்க. அதையும் செஞ்சு இதே செய்யலும்னா 100 400, இது மாஷாஅல்லாஹ் பெரிய சிறப்பான ஒரு விஷயம். 2 செய்யுங்க மாஷாஅல்லாஹ், 2 நல்லா செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வித்தியாசத்தை விளங்கிடுவோம். இன்றைக்கி ஒரு வகையான ஒரு இதில் ஒரு கஃப்லத், ஒரு மறதி சகோதரர்களே சமுதாயத்துக்கு. அதுதான் நான் அந்த பெருநாளுடைய தொழுகை ஃபஜ்ரை சொன்னேன். நீ உங்களோட பள்ளியில் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்கிறேன். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பெருநாள் அண்டு போயிட்டு பாருங்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கிற க்ரௌட் மாஷாஅல்லாஹ் அது மாறணும் என்று நான் நினைக்கிறேன். 29 நாள் சஹரோட நோம்பு பிடிச்சி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்தவர் பெருநாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவருடைய ஃபஜ்ருடைய முசீபத் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஜ்ர் இல்லாட்டி முசீபத் முசீபத் முசீபத்.
எவ்வளோ வியாபாரம் செஞ்சு எத்தனை கடை திறந்து எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களோட வாழ்க்கையில் ஃபஜ்ர் இல்லாட்டி இந்த மிம்பரில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஹதீஸையும் குர்ஆனையும் முன்னால் வச்சு சொல்கிறேன், வாழ்க்கையில் முசீபத்தான் வரும் சகோதரர்கள். வியாபாரத்தில் ஒரு நாளும் பறக்கத்தை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட கடை அப்படி ஆகிக்கும் இப்படி ஆகிக்கும், உங்களோட கடையில் வியாபாரம் அப்படி ஆகிக்கும், ஒரு நாளும் லாபத்தை காண மாட்டீங்க. ஃபஜ்ர் மட்டும் உங்களோட வாழ்க்கையில் இல்லை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த ரிஸ்கை பிரித்து கொடுக்குற டைம் ஃபஜ்ருன்ற டைம். ஃபஜ்ருக்கு நீங்கள் தூக்கம் வேண்டாம், உங்களுக்கு ரிஸ்குடைய பரக்கத்து ஒரு நாளும் கிடைக்காது. வக்து தக்ஸீமில் அர்ஸாக், ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் வந்து அல்லாஹ் பிரித்து கொடுத்து பரக்கத் செய்கிற டைம் ஃபஜ்ருடைய டைம். எந்த மனுஷன் ஃபஜ்ரில் தூக்கமோ அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்தை மட்டும் ஒரு நாளும் பார்க்கல. அப்படியே போகும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நிற்காது, லைஃப்பில் சேஞ்ச் நிற்காது, முன்னேற்றம் நிற்காது. ஹஜ்ரத் ஹலீஃபா ஃபஜ்ரில் விழுந்து பவுரெல்லாம் கிழிஞ்சி ஃபஜ்ரை கம்ப்ளீட்டாக தொழுந்து முடித்தார். மகனை கூப்பிட்டு சொன்னார், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய்த்து கேளுங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மௌத் ஆகிருவேன், அவர்கிட்ட போய்த்து கேளுங்க, அவரோட இடத்துல நான் உசுருக்கும் மேலே நேசித்த என்ற அன்பு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் எங்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் நீக்கி என்னைய ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யாமல் அந்த இடத்துல நான் மௌத் ஆகினால் என் ஜனாஸா வைக்கலுமான்னு கேட்டுவாங்க. மகன் போனார் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு மேலே ஒரு விருப்பமான ஒரு இடம் ஒரு துண்டு ஈக்குமெண்டா அந்த துண்டு தாண்டாங்க, அதை நான் எனக்கு வச்சுக்கிறேன். நான் மௌத்தா போனேன், என் மாப்பிள்ளைக்கும் என் கணவருக்கும் என் வாப்பக்கும் சைடில் நான் அடக்கம் செய்யப்பட நான் அதை எனக்கு வச்சுக்கிறேன். ஆனால் ஹஸ்ரத் உமர் கேட்டாங்கண்டா, ஹஸ்ரத் உமர் கேட்டுக்கிறாருண்டா, என்னையை விட பொருத்தம் அவர் தான், அவருக்கு அந்த இடத்த நான் கொடுக்குறேன். என்னையை விட பொருத்தம் அவர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட வாழ போகல பல இடத்துல ஹஜ்ரத் நபியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்த்து அபூபக்கர் உமர்னு பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அபூபக்கர் உமர்னு அவரோட 2 பேரோட பேரையும் சொல்லிக்கிறாங்க. அதனால் என்னையை விட பொருத்தம் அவருக்கு தான். ஆனால் இந்த உலகத்தில் இந்த துண்டை விட ஒரு விருப்பமான இடம் எனக்கு இல்லை, பிரச்சனை இல்லை, நான் அதை அவருக்கு கொடுக்குறேன். மகன் வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை சொன்னார். ஃபாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி தந்துட்டாங்க. மகன்கிட்ட சொன்னார், சில வேளை நான் மையத்தாக போகிறேன் என்று கேட்குறதுனால அவள் ஒரு மனசு விருப்பம் இல்லாமல் சொல்லிட்டு அவள் தெரியா, திருப்பி போய்த்து நீ கேட்டுவா, இது சரித்தானா, இது எனக்கு தானாடி கேட்டுவா. சுப்ஹானல்லாஹ். திருப்பி மகன் போனான், போய்த்து போனதான் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த இடம் உமருக்கு தான், அதனால தான் நாங்கள் இன்றைக்கு உம்ராக்கு போனால் சலாம் சொல்ல போகல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த 2 பேருக்கும் சொல்லிட்டு வாரே. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகினதும் அவங்க ஜன்னத்துல் பக்கீல தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கபருக்கு ஜன்னத்துல் பக்கீல், அந்த இடத்துலேக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட 2 தோழர்கள் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, என்றைக்கு ஒரு மஹரம் இல்லாத அஜ்னபி ஒரு மையத்து அடக்கம் செய்யப்பட்டுச்சோம், அதுக்கு தான் வார் வீட்டுள்ளுக்கு அவர் உயிரோடு இல்லை, அவர் மவுத்து குழியம் தோண்டி அவர் அடக்கம் செஞ்சு மூடியும் ஆச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்றைக்கு அந்த இடத்துக்கு ஒரு திரை ஒன்று போட்டு அவரோட ரூமை வேறு ஆக்கி கொண்டாங்க. ஒரே இடத்துல இருந்து அவ்வளவு காலம் வாழ்ந்தது வாப்பாவும் கணவர் ஈக்க காட்டியும் எப்போ மவுத்தாகி ஒரு மஹரம் இல்லாத ஒரு அஜ்னபி வந்தாரோ அன்றைக்கு ஒரு திரையொண்டை போட்டுட்டு அந்த 3 கபரு நின்றுட்டு இருந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தனியாக ஒரு பக்கமாக வாழ்ந்து வந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒழுக்கத்தை பேசுகிறோம், இன்றைக்கி பெண்களோட உரிமைகளை பற்றி பேசுகிறோம். படித்து கொடுங்க பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு படித்து கொடுங்க சகோதரர்களை. ஒழுக்கம் என்றா இதுதான் எங்களோட முஸ்லீம் பெண்கள், இவங்கள தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். படித்து கொடுங்க சகோதரர்களை. இன்றைக்கி அன்னி ஆண்களோட பேசுகிறதுன்னு சர்வசாதாரணம் போயிடுது, மச்சானோட பேசுகிறது அதெல்லாம். யார் சரி குடும்பத்தில் கொஞ்சம் பக்குவமாக இருந்தால் இவங்க கொஞ்சம் சரியான ஜோஸ், கொஞ்சம் பேசுவோம். மச்சானோட பேசுறதுக்குள்ளே மூஞ்ச மூடிக்கொண்டு பேசுகிறாங்க, முந்தானியை வச்சு கொண்டு பேசுகிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி என்னோட சமுதாயம் பக்குவமாக ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு ஏசுகிறாங்க. கொஞ்சம் பக்குவமாக இருந்து இவங்க கொஞ்சம் சரி டூ மச். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எங்களோட ஸ்டைலுக்கு போகணும் லைஃப். இது ஒழுக்கம் கிழக்கம் எல்லாம் தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனைவிமா இருக்கிறாங்க. ஈக்க போகல கண் விளங்காத ஒருத்தர் வாரார், ஒரு சஹாபி வாரார். அவருக்கு 2 கண்ணும் விளங்குறதில்ல, கம்ப்ளீட் பிளைண்ட். அவர் 2 கண்ணும் ஃபுல்லாக விளங்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த சஹாபி வரப்போக்கல இந்த 2 மனைவிமாரும் ஒரு மஹரம் இல்லாத ஒருத்தர் வாரார். அவங்க 2 பேர் அப்படியே நின்று கொண்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் கண் விளங்குதில்லை தான், எங்களை விளங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவி மாட்ட கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு விளங்கல? அவர் சொன்னார், அவர் 2 பேரும் சொன்னாங்க, யார சொல்லலாம் இன்னஹு ஆமா, 2 கண்ணு விளங்குதில்லை, அதுதான் நாங்கள் இங்கே கேட்குறோம். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பெண்களையும் பார்த்து, அவர்கிட்ட கண் விளங்குதில்லை சரி, அஃப உம்யாவானி அந்துமா, உங்க 2 பேருக்கும் கண் விளங்குதில்லையான்னு கேட்டார். நீங்கள் அவரை பார்க்குறீங்க இல்லையா, இது பிள்ளையாட்டு கேட்டாங்க.
அப்ப உண்மையாவானி அந்துமா, நீங்க அவ பார்க்குறீங்களே, இது விலை இல்லையா? இன்றைக்கு சர்வசாதாரணம். இன்றைக்கு நாங்கள் அந்த கேஷுவலாக போகணும் எல்லாம் வந்து அப்படியே ஒரு லைஃபுக்கு இன்றைக்கி நாங்கள் பழகிட்டோம் சகோதரர்களே. பெண்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை இன்றைக்கு எங்களோட சமுதாயத்தில். ஹயான்றது இல்லாமல் போயிடுது, வெக்கம் என்றது இல்லாமல் போயிடுது, ஒழுக்கம் என்றது இல்லாமல் போயிடுது. ஒரு அந்நிய பெண் உடுக்கிற மாதிரி உடுப்பு உடுத்துட்டு தலையை மட்டும் மூடிட்டு போயிட்டு கொண்டிருக்கிறான். தலையை மட்டும் மூடிக்கு மற்ற எல்லாம் விளங்குது. ஒழுக்கத்தை படித்து கொடுங்க பிள்ளைகளுக்கு சகோதரர்களே, மனைவிக்கு படித்து கொடுங்க ஒழுக்கத்தை. இதுதான் எங்களோட இஸ்லாத்துடைய வரலாறுன்றதை படித்து கொடுங்க. பெண்கள் படித்து கொடுங்க. ஏன் கண் பார்வைன்றது ஒரு பொல்லாத சாமனம். குரானில் நான் இதை சொல்லிட்டு முடிச்சுக்கொள்கிறேன். குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் ஒரு அல்லாஹ்ட குரான் ஆயத்தோடு சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். ஆண்களை பார்த்து பெண்களை பார்த்து ரெண்டு பேருக்கும் சொல்கிறான், உங்களோட கண்ணை பாதுகாத்து உங்களோட மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக்கோங்க. உங்களோட கண்ணை கீழே போட்டு உங்களோட மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக்கோங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் இதை ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்து சொல்லிக்கிற காரணம் என்ன தெரியுமா? இது ரெண்டுக்கும் டிரெக்ட் லிங்க் இருக்குது. எந்த மனுஷனுக்கு கண்ணை பாதுகாக்க எல்லாம் போகுமோ அவருக்கு ஒரு நாளும் அவரோட மர்மஸ்தானத்தை பாதுகாக்க எல்லாம் போகும். ஜினாட ஆசை வரும், தனிமையில் பாவம் செய்கிற ஆசை வரும், அவரோட மனைவியோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை சீரழிஞ்சு போகுமே. இவர் கண்ணை பாதுகாக்கிறார் இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறார் இல்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால ஒரு பயான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயான் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? ஆடியன்ஸ் கேட்குற ஆட்கள் எத்தனை பேர் தெரியுமா? 1,24,000 பேருக்கு ஹஜ்ஜத்துல் வதால ஹுத்பா நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா நடக்குது. 1,24,000 பேருக்கு பயான் பண்ண போக எவ்வளோ முக்கியமான சில விஷயங்கள் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு வாலிப சஹாபி ஒன்று இருந்தார். அவருடைய கண் பார்வை ஒரு பெண்ணின் பக்கம் போச்சு. அவருடைய முகத்தை பிடிச்சி அப்படி இங்கிட்டு திருப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1,24,000 பேர் பயான் பண்ணுறதை விட முக்கியம் இவர் ஒரு பெண்ணை பார்க்காம முகத்தை திருப்புறதே, அது அவரை கொண்டு போய் ஜினாலுக்குள்ளே தட்டும். இங்கே நாங்கள் அதெல்லாம் எடுக்கிறதில்ல. இதெல்லாம் என்ன, கடைக்கு ஒரு பொம்பளை வந்தால் மேலேருந்து கீழே மட்டும் அவள் பார்த்து முடிஞ்சு, எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்சு. இப்போ நினைக்கிறாரு எனக்கு ஜினாட ஆசை வரக்கூடாது, தனிமையில் பாவம் செய்கிற ஆசை வர. இது எப்படி சாத்தியமாகும் சகோதரர்? ஃபோனில் எடுத்தால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு நஜீஸ் அப்படியே பார்த்திக்கிறார், ஃபுல்லாக பார்த்திக்கிறார். இப்போ நினைக்கிறார் இவர் இதெல்லாம் பார்த்து போட்டுட்டு எனக்கு ஜினாட ஆசை ஒரு நாள் வரக்கூடாது, எனக்கு என்ன மனைவி மட்டும்தான் எனக்கு ஆசை வரணும், எனக்கு எந்த ஒரு ஹராமான சிந்தனையும் வரக்கூடாது, எனக்கு தனிமையில் இது சாத்தியம் இல்லை சகோதரர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டானே, கண் பார்வை கீழே போடுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. கடைக்கு இல்லை உங்களோட வீட்டுக்கு யார் வந்தாலும் அவள் பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு அதுக்கு பிறகு கீழே கண் பார்வையை போட்டுங்க. மனசு சொல்லும் பாரு பாரு, பார்க்க வேணும், கீழே போடுங்க. செஞ்சு பாருங்கள் சகோதரர்களே. நான் இன்றைக்கு உலகத்தில் இந்த ப்ராப்ளமுக்கு எல்லாம் சொல்யூஷன் ஒன்று இல்லையாண்டு பல பேர் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் இந்த இடத்துலேருந்து. எத்தனை குடும்ப வாழ்க்கைக்கு இன்றைக்கு சொல்யூஷன்லாம் தடமாறுறாங்க, எத்தனை வாலிபர்கள் தடமாறுறாங்க, எத்தனை வயசாளிகள் தடமாறுறாங்க. இந்த நஜீஸ்லேருந்து எப்போ கலண்டு வெளியே வாரை, இதுக்கு என்ன செய்கிறே, என்ன சரி மருந்து ஈக்குதா? மருந்தை தான் நான் சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மருந்தை நான் சொல்கிறேன். கண் பார்வையை கீழே போட்டு பாரு, உள்ளம் பிரகாசமாகும், கல்பு உள்ளம் பிரகாசமாகும். அல்லாஹ் அவனோட மனைவியோட சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். பேசின அனைத்து விஷயங்கள் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد ضل وغوى. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله وكفى وصلاة وسلام على عباده الذين اصطفى فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي